மார்னிங், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ வாங்க, இன்னைக்கு வந்து சண்டே. இந்த சண்டேயோட ஃபுல் டே ஆர் ஆஃப் ஆஃப் த டே vlog பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக வந்து எப்பொழுது சமைக்கிறத விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ் வந்து இன்னைக்கு பண்ணுவேன். ஸோ vlogக்குள்ளே போகலாம். ஸோ அமாவாசை அப்படின்னாலே வந்து பூசணிக்காய் சாம்பார் தான் அது டிஃபால்ட்டு. அந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய், பரங்கிக்காய், இது ரெண்டுமே. அதுவும் பூசணிக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குது. ஸோ அது வந்து கட் பண்ணும்போதே ஒரு மாதிரி மவுத் வாட்டரிங்காக இருக்கும் அந்த வெஜிடபிள் எனக்கு. ஸோ சாம்பார் வச்சாச்சு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு அதை ஒரு சைடாக எடுத்து வச்சாச்சு. பிகாஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். பிகாஸ் நம்ம விரதம் விட்டு சாமி கும்பிடுறோம் அப்படின்னாலே நம்ம டேஸ்ட்டு பார்க்க மாட்டோம் இல்லையா. ஸோ ஹஸ்பண்ட் வந்து மாமனாருக்காக விரதம் இருந்துட்டு ஒரு தடவை மதியானம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யாராவது விரதம் இருக்காங்கனாலே நம்ம டேஸ்ட் பார்க்காம சமைக்கணும். ஸோ உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிடும்போது கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். பட் அதிகமாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைப்பேன். அதுக்கு நடுவில் சஷ்வந்த் சாரும் எழுந்திரிச்சு வந்துட்டார். ஸோ நானும் சஷ்வந்த் தான் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கெலாக் சாப்பிட்டுக்கிட்டோம். அவனுக்கு நாட்டு சக்கரை தான் போட்டு கொடுத்தேன். ரசமும் வச்சாச்சு. பருப்பு எப்போவுமே துவரம் பருப்பு நம்ம சாம்பாருக்கு வேக வைப்போம் இல்லையா. ஸோ அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்து நம்ம ரசம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தக்காளி ரசமுக்கு அடுத்து எனக்கு இந்த பருப்பு ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பரங்கிக்காய் பொரியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பரங்கிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. மெயினாக நம்ம லேடிஸ் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த பரங்கி விதை இருக்குது பார்த்திங்களா, அதை கூட வெயிலில் காய வச்சு நம்ம சாப்பிட்லாம். நாங்கள்லாம் எடுத்திருக்கோம், நான்லாம் சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதையை கூட வந்து கடையில் பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டுலாம் விற்கிறாங்க. அவ்வளோ விலை ஜாஸ்திங்க. அப்போ தான் யோசிப்பேன், இது நம்ம காயில் இருக்கும்போது நம்ம தூக்கி போட்டுருவோமே, இதெல்லாம் கூடயா வந்து காய வச்சு விற்கிறாங்க அப்படின்னு. பிகாஸ் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுலலாம். ஸோ பரங்கிக்காய் யாருக்காவது பிடிக்காது அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஹெல்த்துக்காக எடுத்துக்கோங்க. நீ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐயோ போச்சே. ஸோ இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் நான் வந்து எத்தனையோ நம்ம லிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எண்ணெய் உடச்சி ஊற்றிருப்போம். பட் ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி கீழே விட்டதே கிடையாது. இது ஆக்சுவலி வந்து எப்படி நடந்தது என்ன அப்படிங்கிறதே எனக்கு புரியல. மேபி வந்து இந்த கவர் வந்து ரொம்ப தின்னாக இருந்து நான் வந்து ஒரு கையில் பிடிச்சதுனால கீழே விழுந்துருச்சா. பிகாஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் ஒரே ஆயிலை வந்து வாங்க மாட்டேன், மாற்றி மாற்றி வாங்குவேன். மேபி வந்து அந்த ஆயிலோட கவர் ரொம்ப தின்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர வேலையாயிடுச்சுங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது பைப் அதுவும் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அடுப்பில் எதுவுமே சமைக்க முடியல. ஹஸ்பண்ட் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வராக்குள்ளேயும் வந்து அவங்க வரதுக்கு ஒரு 2-3 hours ஆகும்னாங்க. ஸோ அதனால வந்து அதுக்குள்ளே நான் வந்து இண்டக்ஷன்லேயே வந்து வடை போட்டு கொஞ்சமாக சாமி கும்பிட்றதுக்காக வடை போட்டு அப்படியே வந்து பாயாசமும் அதிலே ரெடி பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு பாயாசம் தான். ஸோ இந்த மாதிரி டைமில் இண்டக்ஷன் தான் வந்து கை கொடுத்தது. ஸோ அப்பாடா அப்படின்னு இருந்தது. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு, நான் வந்து ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு வேறு போயிடுச்சு அந்த பைப் உடஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான், எப்படி விரதம் விட்டு சாமி கும்பிட போகிறோன்னு நினச்சேன். பட் தேங்க் காட் பவர் ஒரு 5 minutes வந்துச்சு. ஸோ இண்டக்ஷனில் எல்லாமே பண்ணியாச்சு. பாசிப்பருப்பு பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் தேங்காயும் இந்த பச்சரிசியையும் ஊற வச்சு நம்ம வந்து அரைச்சி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்க் காட் எதுவுமே வந்து எனக்கு ஃப்ளோரில் கொட்டல, எல்லாமே கவுண்டர் டாப்பில் தான் கொட்டுச்சு. ஸோ கவுண்டர் டாப்லேருந்து கொஞ்சமாக கீழே வந்து ஒரு மேட்டாக போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துட்டேன். பிகாஸ் கவுண்டர் டாப் அப்போ தான் க்ளீன் பண்ணேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சரி பாயாசமும் இது தானே பண்ணுறோன்னா கவுண்டர் டாப் அப்போ க்ளீன் பண்ணனால கவுண்டர் டாப் ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஸோ ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அப்படியே எல்லாம் தள்ளி எடுத்துட்டேன் கவுண்டர் டாப்லேருந்து. பட் ஸ்டில் வந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் காலி. 1 லிட்டர் பேக்கெட்டில் 1/4 லிட்டர் போயிருக்கும். க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்பயாவது நடந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒரு வாட்டி சொல்லியிருந்தா. இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா நம்மளால் எடுக்க முடிகிற அளவுக்கு இருக்குந்தா எடுத்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக துணி இல்லை ஏதாவது போட்டு துடைக்கிறதுக்கு முன்னாடி
அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது நல்லா சொரன்னு இருக்கும். அரிசி மாவை அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல எல்லாம் அப்படியே போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன எல்லாமே அந்த அரிசி மாவு எல்லாம் அந்த எண்ணெய் இழுத்துரும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு பேப்பரோ இல்லை ஒரு கிளாத்தோ வச்சு வைப் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸோ அவங்க சரி பண்ணுறவங்களும் வந்து சரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ வேறு பைப் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆயிலும் போய் ஒர்க்கும் வச்சு கடைசியில் பைப்பும் போய் அதுக்கும் ஒரு 500 ரூபாய் தண்டமாக செலவு பண்ண வேண்டியதாச்சு. என்ன டே அப்படின்னு எனக்கு புரியல. பட் இட்ஸ் ஓகே. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். மேபி அந்த பைப் வந்து என்னைக்காவது ஒரு நாள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பிகாஸ் அது கொஞ்சம் இதாக தான் இருந்திருக்கும் போல் அவங்க சரி பண்ண வந்தவங்க சொன்னாங்க. ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் அமாவாசைனா கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ ஒரு பேப்பரெல்லாம் நல்லா விரித்து போட்டு அது மேலே இப்படி பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இப்படி தான் எனக்கு சண்டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே வெல்கம்.